Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. வெயிலின் தாக்கத்தால் ஏற்படும் சரும நோய்கள் மற்றும் அதிலிருந்து தற்காத்துக் கொள்வது குறித்து புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் தோல் சிகிச்சை பிரிவு மருத்துவர் அபிராமியிடம் நமது செய்தியாளர் முத்துப்பழமதி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். தோல் சார்ந்த நோய்கள் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும், எவ்வாறு அந்த வெயில்னால அந்த பாதிப்பு ஏற்படுது? சார், இப்போ சம்மரில் என்னென்ன ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னா, வெயில்னாலேயும் அதிகமான ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம், வேர்வைனாலேயும் ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாக வரலாம். வெயில்னால என்னென்ன ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாக வரும்னு பார்த்தோன்னா, வேர்க்குரு, வேனக்கட்டி, வெயில் ஒவ்வாமைன்னு சொல்கிற ஃபோட்டோ சென்சிட்டிவ் எக்ஸிமா, சன்பர்ன் அண்ட் ஸ்கின் டர்ன், சில பேருக்கு பிம்பிள்ஸ், இதெல்லாம் அதிகமாக வர சான்சஸ் இருக்கு. வேர்வை அதிகமாக இருக்கிறதுனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வரலாம். எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா உடல் பருமன், சுகர் பேஷண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சான்சஸ் இருக்கு. ஜெனட்டிக் ஸ்கின் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா மரபணுக்கள் ஸ்கின் ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்ஸ் வெயில்ல போகும்போது அவங்களுக்கு இருக்கிற ஸ்கின் ப்ராப்ளம் இன்னும் அதிகமாகலாம். ஸ்கின் கேன்சர்ஸ் இந்த கிளைமேட்ல அதிகமாக வர சான்சஸ் இருக்கு. இப்ப சம்மர் ஹாலிடேஸ்ல குழந்தைங்க எல்லாருமே வெயில்ல, ஸ்கூல்ல லீவுங்கிறதுனால வெயில்ல விளையாடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அம்மை நோய்கள் அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம், மண்ணில் விளையாடுறதுனால செரங்கு வியாதி அண்ட் ஒரு சில புண்கள், இதெல்லாம் அதிகமாக வர சான்சஸ் இருக்கு சார். இதை நம்ம எப்படி மேடம் தடுக்கிறது, எப்படி கண்டறியறது, எப்படி தடுக்கிறது மேடம்? சார், முக்கியமான எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை தேவையில்லாம காலையில 10 மணில இருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் வெயில்ல போறத அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கணும் எல்லாரும். குளிக்கிறது இல்லாம உடல்ல அந்த ஈரம் இல்லாம நல்லா துடைக்கிறது நல்லது. ஏன்னா ஈரத்தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சான்சஸ் இருக்கு. அது இல்லாம கொஞ்சம் லூஸ் க்ளோத்ஸ், காட்டன் க்ளோத்ஸ், இதெல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். வெயில்ல போகும்போது கொடை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. தண்ணி அதிகமா எடுத்துக்கணும். கண்டிப்பா வாட்டர் பாட்டில்ஸ் கூடவே வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சன்ஸ்கிரீன் லோஷன் சொல்லுவோம். எப்படின்னா, அந்த லோஷன்ங்கிறது வெயில் நம்ம ஸ்கின்ல படுற இடத்துல, நம்ம வீட்டுல இருந்து வெயில்ல கிளம்புறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு சில வெயில் ஒவ்வாமைகள் வராம நம்ம தவிர்த்துக்கலாம். அண்ட் சன்ஸ்கிரீன் லோஷன் ஒரு நாளைக்கு 3 to 4 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். எவ்ரி 2 to 3 hours இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வெயில்ல நீர் சத்து அதிகமா உள்ள காய்கறிகள், இளநீர், பழங்கள், ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூசஸ், நுங்கு, மோர், இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கலாம் சார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.